வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. நாம் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கோன்னா, இப்போ நிறைய பேர் தியானம்னா என்ன, அந்த உணர்வு நிலை இப்படி இருக்குமா இல்லை அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்த உணர்வை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு நான் ஒரு இடத்துல உட்காந்து தியானம் செய்யும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் திறந்து பார்க்கும்போது இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ எனக்குள்ளே தோன்றிய ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட பகிர்ந்துக்க இருக்கேன். அது அந்த தியானம்னா எப்படி இருக்கும், எந்த மாதிரியான உணர்வு நிலையை நமக்குள்ளே உருவாகும், அதே உணர்வை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்ம தியானத்தில் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம் அப்படின்ற எண்ணங்களுக்கு சரியான பதிலாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி பதிவீடு செய்யணுன்ற விருப்பம் எனக்குள்ளே உண்டாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் ஒரு குளவி தான் தங்குறதுக்கு கூடு கட்டிக்கிட்டு இருக்கு, குடியில் அமைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டாந்தரை புல்கள் அதில் முளைச்சிருக்கு, அந்த இடத்துல குழி நோண்டிக்கிட்டு இருக்கு. தனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த கருவிகளை பயன்படுத்தி மட்டும் தனக்கு தேவையான அந்த குழியில் அதை அமைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குழியை அது நோண்டிக்கிட்டு இருக்கு. அது உடம்புல பாதி அளவு தான் நோண்டி இருக்கு. இதோட இறுதியில் அது உடம்புல 3 மடங்கு ஆழம் அந்த குழியை போட்டு, அதுவும் நேர்வாக்கில் இல்லாமல் நேராக போய் அதுக்கப்புறம் எல் சேஃப் திரும்ப மேலே எந்திரிக்கிறது போல் போட்டிருக்கு. அதுக்குள்ளே போய் அது தங்கிக்கும் போல் இருக்குது. அதை மறுநாள் அந்த இடத்துல போய் அந்த குழியில் அது தங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் அந்த குழியே கிடையாது. அந்த ஒரு நாளுக்காக அது இவ்வளோ பாடுபடுது. தன்னுடைய கருவிகளை கொண்டு, அதாவது உடல் கருவிகளை கொண்டே தனக்கு தேவையான கூடை கட்டுது. அதுவும் ஒரு நாளுக்கு தகுந்த அந்த ஒரு குழியில் தான் கட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் நான் இதை டிஸ்டர்ப் பண்ணேன். அதாவது ஒரே ஒரு சின்ன குச்சியை மட்டும், அதாவது புல்லோட அந்த காம்பை மட்டும் எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சேன், என்ன செய்யும்னு பார்க்கலான்னு. அந்த காம்பை அது அழகாக நேர்த்தியாக முயற்சி செஞ்சு தூக்கி வெளியில் போட்டுட்டு திரும்பவும் தன்னோட பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதை பார்க்கும்போது இந்த வீடியோவை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் விடாமல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். உங்களுக்குள்ளே இந்த இயற்கையில் இது போன்ற நிகழ்வுகளாம் நிகழ்க்குதா அப்படின்ற ஒரு பூரிப்பு, ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஊற்றெடுக்கும். அந்த உணர்வு நிலை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு வித ஆனந்தத்தை கூட உருவாக்கும், உற்சாகத்தை கூட கொடுக்கும். இது போல தான் இதை நான் கவனிக்கும் போது எனக்கு அந்த உணர்வு நிலை வந்துச்சு. அதாவது இந்த உலகம் எவ்வளோ அழகாக இருக்கிறது, அது செய்யக்கூடிய எல்லா செயல்கள்லையும் ரசிப்புத்தன்மை அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குது. அதாவது பார்க்குறவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அது தன்னுடைய வேலைகளை செஞ்சுக்குது. அது செய்யக்கூடிய அந்த விஷயத்தை நாம் பார்க்கும்போது ஒரு சின்ன பூச்சி இவ்வளவு சுறுசுறுப்பாக இவ்வளவு நேர்த்தியான முறையில் தன்னோட வேலைகளை செய்யும்போது மனிதன் எந்த அளவுக்கு செய்யலாம். இன்னொன்று, இதில் இடையில ஒரு பிரச்சனையை நான் உண்டு பண்ணுறேன். அந்த பிரச்சனையை அழகாக சூப்பராக ஹேண்டில் பண்ணி அதில் இருந்து மீண்டு வந்துடுது. நான் ஒரு டயத்துக்கு 2 டைம் அந்த குச்சியை வச்சேன். ஃபஸ்ட்டு டைம் எடுத்து வெளியில் போடும், 2வது டைம் அந்த குச்சியை எடுத்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் கொண்டு போய் போடும். அப்போ ஒரு தடவை ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை திரும்ப வரக்கூடாதுன்றதுக்காக அந்த பிரச்சனையை தள்ளி வச்சிருது. ஒரு சின்ன பூச்சிக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவின் நுட்பம் நம்மக்கிட்ட இல்லையே. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா துவண்டு போய் உட்காந்துடுறோம். அதே போல் தான் இந்த தியானம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஃபாலோ பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம நகர்ந்து போல் ஏதோ ஒரு விரக்தி வருது அப்படின்னா அதை விட்டு விலகி நின்றுக்கிறோம். ஆனால் தியானம் அப்படிங்கிறது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு நிலை உருவாகுது.
ஒரு உற்சாகம் பிறக்குது, இல்லாட்டினா பலவிதமான எண்ணங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஊற்றெடுக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ரசிக்கும் தன்மைக்கு வந்து தியானத்தை கையாண்டிருக்கீங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கும். அதுபோல தான் இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்து இதை கவனிக்காமல் இந்த வீடியோ எடுக்காமல் இருந்தாலும் இந்த வேலை வந்து இங்கே நிகழ்ந்திருக்கும். அது அழகாக தான் இருந்திருந்திருக்கும். அதே போல் தான் உங்களுக்குள்ள உங்களுடைய புலன் கருவிகளை உள்முகமாக திருப்புனீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்குள்ளே ஒவ்வொரு நாளும் இது போன்ற பலவிதமான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கு. அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கிறது, பிண்டத்தில் இருப்பது தான் அண்டத்திலும் இருக்கிறது என்பது சித்தர்களோட வாக்கு. அதுபோல் இந்த அண்ட சராசரங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் அழகாக நம்மளுடைய இந்த உடல்லையும் நடந்துக்கிட்டு இருக்கு. உடலுக்குள்ளே பயணம் பண்ணி நீங்கள் அதை உணர்ந்தாவே போதும். இப்போ 5 புலன் கருவிகள், அதாவது இதை நான் எப்படி ரசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்கள் மூலமாக தான் பார்க்குறேன், இந்த காதுகளை கொண்டு தான் இதை எடுத்து கொண்டு போய் அந்த நோண்டின மண்ணை கீழே போடுற அந்த சத்தத்தெல்லாம் கேட்குறேன். அந்த இடத்துல என்னுடைய இந்த 2 புலன்களும் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தையும் இன்பத்தையும் ஒரு மகிழ்ச்சியான உணர்வையும் கொடுத்துருக்கு. இதே சாப்பிட்ற பொருளாக இருந்ததுன்னா ருசிச்சிருப்பேன், நுகர்ந்துருந்திருப்பேன். இதை தொட்டு பார்க்க முடியல என்னால், ஏன்னா தொடு உணர்வு அப்படிங்கிறது அந்த 2 புலன்கள் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு, அற்புதமான உணர்வுகளை கொடுத்துச்சு. ஆனால் இந்த 5 புலன்களையும் உள்முகமாக 2 புலன்களுக்கே இப்படி எனக்குள்ள எண்ணங்கள் ஊற்றெடுக்குது, ஒரு உற்சாகம் பிறக்குது, ஒரு ஆனந்தம் பிறக்குது, சிந்தனைகள் வந்து துளிர் விடுதுன்னா 5 புலன்களையும் உள்முகமாக திருப்பி எனக்குள்ளே நான் கவனத்தை கொண்டு போனேன்னா எப்படிப்பட்ட இன்பம் கிடைக்கும், எந்த மாதிரியான உணர்வுகள் வந்து உருவாகும், எப்படிப்பட்ட சிந்தனை துளிர்வு நமக்குள்ளே உருவாகும். அதை தான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே மாட்டம் எண்ணம் தான் உருவாகுது, ஒரே மாட்டம் சிந்தனை தான் உள்ளுக்குள்ளே ஊற்றெடுக்குது, ஒரே விஷயத்தை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் பலவிதமான பலதரப்பட்ட கேரக்டர் இருக்குது. அதுக்கு தகுந்த மாட்டம் உணர்வு நிலைகள் வேறுபடும். நான் தியானம் பண்ணும்போது என்னுடைய புரிதல், என்னுடைய கவனம், எதை ரசிக்கிறேன் நான் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாட்டம் எனக்குள்ள உணர்வுகளும் சிந்தனைகளும் ஊற்றெடுக்கும். மற்றவர்களுக்கு தகுந்த மாற்றம் சிந்தனைகளும் ஊற்றெடுக்கும். ஒரு ஊருக்கு நான் பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் பார்க்குறதுக்கும் என் பக்கத்தில் உட்காந்து என் கூடவே பயணம் பண்ணுறவர் இன்னொருத்தர் பார்த்து ரசிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். நான் ஒரு விதத்தில் ரசிச்சிருப்பேன், ஒரு சில விஷயங்களை பார்த்துருப்பேன், நான் பார்த்ததை அவர் பார்க்காம கூட இருக்கலாம், ஆனால் அவரும் வந்து ரசிச்சிருக்கலாம், பல விஷயங்களை பார்த்துருக்கலாம். அதுபோல் தியானத்தில் உங்களுக்குள்ளே உருவாகக்கூடிய அந்த உணர்வுகளை நீங்கள் கவனித்து ரசிக்க ஆரம்பிங்க. அடுத்தவங்களோட உணர்வுகளை வந்து நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அதில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காம போகும். எப்போவுமே இப்படி உங்களுக்குள்ளே நீங்கள் கவனம் பண்ணும்போது உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாமே அழகாக தான் இருக்கும். இப்போவும் அது இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. நாம் எப்படி அந்த பூச்சி தனக்கு தானே கூடு கட்டுறதை பார்க்காம இருந்தாலும் அது செயல்பட்டுக்கிட்டு தன்னோட அழகான இயக்கங்களை இந்த உலகத்தில் இயக்கிக்கிட்டு இருக்கோ, இது போல் பலவிதமான ஜீவராசிகளும் அப்படி தான் இருக்குது. அதுபோல் இந்த உடலில் நாம் கவனிக்காட்டினாலும் அந்த இயக்கம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம உள்முகமாக கவனம் பண்ணும்போது, அதுவும் 5 புலன்களையும் உள்முகமாக திருப்பி ஒரு நிலையில் அந்த விஷயத்தை நாம் கூர்ந்து கவனிக்கும்போது அது ரொம்ப அற்புதமாக அழகாக இயங்கிறத நம்மளால் கவனிக்க முடியும். அந்த இயக்கம் அப்படிங்கிறது ஒரு நாளுக்கு ஒரு நாள் முன்னேறிக்கிட்டே போகும். இப்போ நார்மலாக கண்களை மூடி மூச்சு காற்ற அமைதியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இந்த மூச்சு காற்று முதல் நாள் வந்து உள்ளே போகிறது மட்டும்தான் நம்மளுடைய கவனத்தில் இருக்கும். 2ஆம் நாள் உள்ளே போய் எந்தெந்த இடத்துல மோதுது அப்படிங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறமா உள்ளே போய் மோதி எவ்வளோ நேரம் தங்குது, திரும்ப எப்படி திரும்பி வெளியே வருது, திரும்ப வெளியில் போய் எங்கனக்குள்ளே முடியுது, திரும்ப எப்படி உள்ள இழுக்க இயக்கம் நடக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா நுண்ணிய நிலைக்கு ஆழ்ந்து போகும்போது இன்னும் நல்லா நுணுங்கி
உள்ளே போகக்கூடிய காற்று உடலோட எங்கே கலக்குது, அது உடல் முழுக்க எப்படி பயணம் பண்ணுது, இந்த காற்று உடலுக்குள்ளே என்னென்ன வேலைகள் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான அனுபவங்களை நம்ம பார்த்துக்கிட்டே போவோம், ரசிச்சுக்கிட்டே போவோம். அது பலவிதமான அறிவுகளை நமக்கு அனுபவத்தின் மூலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினது. தியானம் அப்படிங்கிறத நீங்கள் உள்முகமாக 5 புலன்களை உள்முகமாக திருப்பி கவனம் பண்ணுறதன் மூலமாக வரக்கூடிய அனுபவ நிலை தான் உங்களுக்கு அதீத சக்திகளையும் அற்புதமான அறிவின் விழிப்பு நிலையையும் தந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் உள்ளார உணர முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குருவே துணை, குரு